தமிழகத்தில் 2019 தேர்தலில் ஒரு நல்ல கூட்டணி அமைத்து எதிர்க்கட்சி கூட்டணியை விட சிறப்பானதொரு தேர்தலை சந்திப்போம். எது எப்படி இருந்தாலும் இந்த முறை தமிழகத்தில் இருந்து அதிக பாராளுமன்ற உறுப்பினர் பாண்டிச்சேரி பாராளுமன்ற உறுப்பினரும் பாஜக உறுப்பினராகத்தான் இருப்பார் என்ற வகையில் எங்களது பணி இருக்கிறது. எப்பொழுதுமே எங்களது வேலைகள் பாண்டிச்சேரி தமிழகத்தோடு இணைந்து எல்லா இடங்களிலும் தாமரை மலரச் செய்ய வேண்டும் என்ற உறுதிப்பாட்டோடு நாங்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். தமிழகத்தை பொறுத்த மட்டும் எங்களது எண்ணம் ஒரு நல்ல திருப்பம் ஏற்பட வேண்டும். நிச்சயமா ராகுல், சோனியா, ஸ்டாலினால எந்த திருப்பத்தையும் கொண்டு வர முடியாது. அவர்கள் நினைப்பதை போல அவர்கள் எல்லா மாநிலங்களிலும் சென்று அவர்கள் தேர்தலுக்கு வாக்குகளையும் கேட்க முடியாது. ஏனென்றால் நீங்கள் அவர்கள் வாக்குகளை கேட்டால் கம்யூனிஸ்டுகளுக்கு போய் காங்கிரஸ் கேரளாவில் வாக்கு கேட்க முடியுமா? மம்தாவுக்கு கம்யூனிஸ்டுகள் போய் மேற்கு வங்கத்தில் வாக்கு கேட்க முடியுமா? அதனால அவங்க கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி அல்ல. நிச்சயமாக தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பாஜக ஏற்படுத்தும். அனைவருக்குமே ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகள். இந்த புத்தாண்டு எந்தவித இயற்கை பேரிடரும் இல்லாமல், எந்தவித இழப்பும் இல்லாமல் இயற்கையை பாதுகாத்து ஒரு நல்ல புத்தாண்டாக அமைய வேண்டும். 2019 மறுபடியும் மோடியோட ஆண்டுதான். 2019 மறுபடியும் மோடி என்பதுதான் எங்களது தாரக மந்திரம். தமிழகமும் சரி, பாண்டிச்சேரியும் சரி, மிக அதிகமான நிதியை கொடுத்திருக்கிறார்கள். இன்னைக்கு 3 சட்டமன்ற உறுப்பினர்களை பாண்டிச்சேரி பெற்றிருக்கிறது. எவ்வளவோ போராட்டத்திற்கு பின்பு. ஏன்னா என்ன சொன்னாங்க, இவர்கள் நியாயம் கிடையாது, சட்ட ரீதியாக அவர்கள் நியமிக்கப்படவில்லை என்று சொன்னார்கள். இன்று உச்ச நீதிமன்றம் வரை சென்று இந்த நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டது நியாயப்படிதான், சட்டப்படிதான் என்று சொல்லியிருக்கிறார்கள். அப்பொழுது இந்த அரசாங்கம் அவர்களின் நியாயமான பணியை செய்ய விடாமல் அவர்களை தடுத்து கொண்டிருந்தார்கள் என்பதுதான் உண்மை.